ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட், இன்னொன்று பேக் அண்ட் சர்வர். இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட்டுக்கு ஒரு டேட்டா அப்படிங்கிறது சர்வர்ல இருந்து தேவைப்படும் பொழுது அந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ். சரிங்களா? இதுல என்ன நடக்கும்னா, கிளைண்ட் சைடில் ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது ஏபிஐ என் பாயிண்ட் வழியா சர்வருக்கு போகும். சரிங்களா? அந்த சர்வர் என்ன பண்ணும்னா அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கிளைண்ட்டுக்கு கொடுத்துரும். இதுல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, சில நேரங்கள்ல தேவைக்கு அதிகமான டேட்டா அப்படிங்கிறது எடுத்துட்டு வரப்படும், சில சமயங்கள்ல தேவைக்கு குறைவான டேட்டா அப்படிங்கிறது எடுத்துட்டு வரப்படும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, நிறைய டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது கூடும் பொழுது இந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு மல்டிபிள் என் பாயிண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். மல்டிபிள் என் பாயிண்ட் அப்படிங்கிறது கால் பண்ணப்படும். அப்படி பண்ணும் பொழுது டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சமயங்கள்ல கிராஃப்கியூஎல் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். கிராஃப்கியூஎல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, கிராஃப் கொயரி லாங்குவேஜ். இதன் மூலமா சர்வர்ல இருந்து என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் கொயரி பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது தேவைக்கு அதிகமாகவும் எடுக்க தேவையில்லை, தேவைக்கு குறைவாகவும் எடுக்க தேவையில்லை, கரெக்டான டேட்டாவை மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் என் பாயிண்ட் அப்படிங்கிறத கால் பண்றதுக்கு பதிலாக வெறுமனே சிங்கிள் என் பாயிண்ட் மூலமாகவே மல்டிபிள் ரிக்வெஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸை வாங்கிக்கிடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது பெட்டர் ஆப்ஷனா தான் இருக்கும். பட் சில சமயங்கள்ல உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பெருசா ஆகும் பொழுது கிராஃப்கியூஎல் அப்படிங்கிறது சரியான தேர்வா இருக்கும். சரிங்களா?